என் பிள்ளையே, இன்று உன்னை மிக பெரும் இரகசியத்தோடல்லவா சந்திக்க வந்திருக்கின்றேன். யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேள். நீ விரும்பியரிடம் நான் சொல்லும் இரகசியத்தை சொல்ல மறந்து விடாதே. உன் துணையை பற்றியதுதான், உன் துணையை மீட்டெடுப்பதை பற்றியதுதான். இந்த முறையும் இந்த சாய்தேவனை நீ விட்டு விடாதே. மனதில் உள்ள முருகி என்னிடம் வேண்டிக் கொண்ட வேண்டுதலுக்கான பலனை இப்பொழுது கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைக்கின்றாய் நம் வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல் அமையவில்லையே என்று. ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி உன்னிடமே உள்ளது என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே. உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எது இருக்கப் போகின்றது? யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு போகட்டும். உன் துணையை பற்றியே அங்கு உன்னிடம் சில பேர் தவறாக கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன்னிடமே சில விஷயத்தில் அங்கு விவாதித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதே போலத்தான் உன் துணையிடமும் போய் உன்னை பற்றி அவதூறாக பரப்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் உன்னுள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நீதானே அங்கு சொன்னாய், அப்பா அவர் என் அருகில் இருந்தால்தான் என் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று. அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கிறாய்? உன் நம்பிக்கைக்குரியவனாக உன் சாய்தேவன் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லையே என்று நீ கலங்கிக் கொள்ளாதே. உன் அப்பன் உன்னிடத்தில் இருந்து உன்னை செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறை நீ அடுத்தடுத்த படிகளை ஏறும்போதெல்லாம் மனம் வலி தாங்க முடியாத நிலையே அங்கு அடைந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வழி நிரந்தரமாகி விடுமோ? நம் துணையை நம்மிடத்தில் இருந்து பிரித்து விடுவார்களோ என்று அழுது கொண்டே இருக்கின்றாய். அடிமேல் அடியல்லவா விழுந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து எழுவதற்கு வழியே இல்லையோ என்று உன் மனம் பரிதவித்து கொண்டு இருக்கின்றது. இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது. அனுதினமும் இந்த அப்பாவை வணங்கும் முன்னுள் உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை நான் தராமல் இருப்பேனா? இதோ உன் துணையை பற்றி உன்னிடம் யார் என்ன சொன்னாலும் அதை நீ நம்பிக்கொண்டு இருக்காதே. அதே போல்தான் உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த மனநிலையும் உன் துணையிடம் எடுத்து சொல்லிவிட்டேன். இப்பொழுது புரிந்து விட்டால் இனி வருகின்ற வாழ்க்கையெல்லாம் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் நல்வாழ்க்கையைத்தான் பெறப்போகிறாய். எந்த ஒன்று உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். என்னை நம்பி நீ என்னிடம் அங்கு சரணாகதி அடைந்து விட்ட போதிலும் உன் அப்பன் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும், என்னை தஞ்சமடைந்து விட்ட பிறகும் எங்கனம் உன் வாழ்க்கையை பாதியிலே விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை கரை சேர்ப்பதை தவிர எனக்கு என்ன இங்கு கடமை இருக்கப் போகிறது? உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை நினைத்துப்பார். விரைவில் அதிலிருந்து மீண்டு வருவாய். நான் உனக்கு துணை புரிவதற்கு நல்லதொரு வாழ்வைத்தான் கொடுக்கப் போகிறேன். நீ உன் வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை பாதியை கடந்து வந்து விட்டாய். தன்னந்தனிமையின் போராட்டத்தை எதிர்த்து நின்று எவ்வளவு காலத்திற்குத்தான் போராடுவது என்று என்னிடமே கேட்டுவிட்டாய். இனியும் உன்னை நான் கலங்க வைக்கப் போவதில்லை. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலத்தை கட்டி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை காண தயாராக இரு. உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருக்க போகும்போது நீ விரும்பியவர்கள் உன் வசம்தானே வருவார்கள். அப்படித்தான் உன் கஷ்டங்களை கடந்து என் துணையோடு வரும்போது உன் துணையை நான் உன்னிடத்தில் மீட்டெடுத்து வருவதற்கான நிலையை தான் உருவாக்கப் போகிறேன். அவர் நன்றாகத்தான் இருக்கிறார். அவர் நல்லதுதான் செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற இரகசியத்தை தான் நான் உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் உன்னை என் மடியில் தூங்க வைக்க செல்ல பிள்ளையாகவே கருதிவிட்டேனே. இதன் பிறகும் சற்றும் எதற்காக யோசிக்கிறாய்? இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததற்கு நான் உனக்கு இந்த விலைமதிப்பெற்ற பரிசை உன்னவரை உன் துணையானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என்னை விட உன்மேல் அக்கறை கொண்டவர் யாரென்று இந்த உலகில் யாருமே இல்லை என்று தானே நினைக்கின்றாய். அதன் பிறகு சற்றும் மனம் தளர்ந்து விடாதே. நடக்கவில்லை அவ்வளவுதான் என்று நினைத்து கொள்ளாதே. உன் நிம்மதியினை தொலைத்துவிட்டு நீ வெகு நாட்களாக என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கின்றாய்.
அப்படி இருக்கும் என் பிள்ளையே, எனக்கு தெரியும் என் குழந்தைகளை பற்றி. நான் உனக்குள் தான் இருக்கின்றேன். நீயோ என்னை காணவில்லையோ என்று அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்காதே. கண்ணீரை துடைக்க நானே வந்து விட்டேன். இனி அழுது கொண்டு இருக்காதே. நீ நிம்மதியாக இருக்கப் போகும் தருணத்தையும் உன் வாழ்வில் அடுத்த கட்ட முயற்சி வெற்றி பெறும் தருவாயிலும் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எந்நேரமும் முன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எனது அருளால் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்தடையத்தான் போகிறது. என்னுடைய உதவி உனக்கு கிட்டு போகும்போது அடுத்தவர்கள் உன்னை பற்றி ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்கள் என்னை நினைத்து உனக்கு என்னாக போகிறது? சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசத்தை இந்த உலகிற்கு நான் வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் நானும் உன்னுடனே இருந்து உனக்கான பாதையை அங்கு மிகவும் பிரகாசமாக்கவும் நிரந்தரமாக்கவும் வந்து இருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ ஒவ்வொரு செயலையும் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது அதில் வெற்றியைத்தான் உனக்கு தருவேன். எதுவுமே நடக்கவில்லையோ என்று கலங்கிக் கொண்டு இருக்காதே என் கண்ணே. எதுவும் உன் கையில் இல்லை. நீ என்னை சரணடைந்து விட்ட பிறகு என்னிடம் முன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய். ஆகையால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். என் வாக்கு பொய்க்காது என்று தானே நீ என்னை நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளை. அப்படி இருக்கும்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் நான் இருப்பேனா? நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை விஷயத்திற்கும் நான் வெற்றி யோகத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த தருணம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த ஒரு விஷயம் மிக பெரும் மாற்றத்தை தேடித்தான் கொண்டு இருக்கின்றது என் கண்ணே. இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு மாறப்போகும் தருணத்தை தான் தரப்போகிறேன். யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ, எந்த துணை உன் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை உன்னிடத்தில் ஒப்படைத்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னில் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ உன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டே இருக்கின்றாய். முதலில் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து உன் வாழ்க்கையை தொடங்க பார். உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து நான் சற்றும் விலகப் போவதே கிடையாது. உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தானே நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? அதன் பிறகு எதற்காக சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? தோல்வியால் மனம் துவண்டு விடாதே. அந்த தோல்வியை துவற்று போகும் அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் எதிர்நீச்சல் போட்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். மனம் தளர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை இன்னும் அதிகமாகவே என்னை நம்பத் தொடங்கு. நான் வெற்றியின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும்போது, நீ என் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து அங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் போக்கிவிட்டு உனக்கான சந்தோஷத்தின் பயனை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எது வந்தாலும் எது போனாலும் யார் வந்தாலும் யார் விட்டாலும் இந்த அப்பன் கைப்பிடித்தது தான், கரம் பற்றியது தான் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உனக்கான தருணத்தை நான் உன்னுள் கொண்டு வந்து இருக்கும்போது நீ இதை நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய். புலம்பி தவித்த விஷயத்திற்கும் மனம் குழம்பிய கவலைகளுக்கும் இடை கொடுக்கும் தருணத்தை இந்த அப்பன் நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இதோ நீ விரும்பியவரின் மூலம் உனக்கான வெற்றி தருணத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். நல்ல நேரம் வராதா என்று நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை அதிரடி திருப்பத்தோடும் அதிசயத்தோடும் கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இது நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே வெற்றி பெறும் வாய்ப்பைத்தான் உனக்கு நான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். இனி யாராலும் நான் தர வேண்டியதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. என்ன, எப்படி, ஏது வேண்டும் என்பதில் நீ என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு நான் சரியான தருணத்திற்காகவும் சரியான நேரத்திற்காகவும் தான் காத்து கொண்டிருந்தேன். நீ கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் எதையும் வைத்து கொள்ளாதே. உனக்கு இப்பொழுது என்ன வேண்டுமோ அது தானாகத்தான் தேடி வரப்போகிறது. விரும்பிய ஒன்றை விரும்பியவாறை பெற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்டத்தை என் பிள்ளைகள் பெற்றிருக்கும் போது மனதில் எந்த கவலையும் வைத்து கொள்ளாதே. நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் அச்சமும் பயமும் கொள்ளாதே. இனி வருகின்ற நிலைகள் எல்லாம் உனக்கு வெற்றியின் ஸ்பரிசத்தை தான் நான் தரப்போகிறேன். வெற்றி வாங்கி சூடப்போகும் தருணத்தை எட்டிவிட்ட பிறகும்
உன் மனதிற்குள் ஏன் இந்த கலக்கம்? குழம்பி தவிக்கும் விஷயத்திற்கு வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் நீண்ட கால ஏக்கம் இங்கு முடிவடையத்தான் போகிறது. வருகின்ற செயல்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாகத்தான் இருக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.